ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, குட்டி விஜய் சேதுபதிய பத்தி பேச போறோம். அது என்ன குட்டி விஜய் சேதுபதி அப்படின்னா, அவரோட பையன பத்தி தாங்க பேச போறோம். விஜய் சேதுபதி பத்தி பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவரோட படங்கள் நெறைய அப்டேட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மகாராஜா பார்ட் 2 வரப்போது. அது ஒரு குட் நியூஸ் வந்து அவர பத்தி இருக்கு. அதே டைரக்டர் வந்து அடுத்த கதைக்கு ரெடி பண்ணிட்டாரு. ஸோ விஜய் சேதுபதி தான் அதுல நடிக்க போறாரு. இதை தொடர்ந்து நாம வந்து விஜய் சேதுபதிய பத்தி அதிகம் பேச போறது கிடையாது. அவரோட பையன் நடிச்ச அந்த படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா அவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஹீரோவா படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட பேரு ஃபீனிக்ஸ். இந்த படம் எப்பவோ முடிஞ்சது. ஷூட்டிங் எல்லாமே ப்ரமோஷன் முடிஞ்சது, ஆடியோ லான்ச் முடிஞ்சது, நிறைய விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா ஏன் இன்னும் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லி தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து நவம்பர்ல ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் மந்த்ல தான் சூர்யாவோட கங்குவா படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்படி ஆகும்போது கண்டிப்பா இந்த படம் வந்து பாதிக்கும், இதுக்கான ஆடியன்ஸ் வரமாட்டாங்க, எல்லாரும் சூர்யா படத்தை பார்க்க தான் போவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு படக்குழு என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணுங்க, நல்ல நேரம் வரும், நம்ம அப்ப ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் வந்து வரும்போது அஜித்தோட படங்கள் வந்துருச்சு. இப்போ மே மந்த் ரிலீஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது நிறைய காமெடி ஆக்டர்ஸோட படம் வருது. ஸோ இதெல்லாம் நமக்கு முடியட்டும், நம்ம பொறுமையா ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்து இப்போ ஃபைனலா அந்த டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதி விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா விஜய் சேதுபதி நடிச்ச படம் ஃபீனிக்ஸ் வெளியாக போகுது. ஸோ ஜூன் 4க்கு அப்புறம் நீங்க வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். விஜய் சேதுபதி பையன் சூர்யாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு தனி ட்ராக்ல போறேன், நான் வந்து என் அப்பாவோட நிழல்ல இருக்க மாட்டேன், என் அப்பாவோட காசுல நான் வாழ மாட்டேன், நான் சொந்தமா என்னோட சொந்த காலில் நின்று உழைச்சுதான் நான் வந்து பணத்தை சம்பாதிப்பேன், பணம்ன்றது எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் எனக்கு தெரியும், அதை அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நான் பார்த்திருக்கேன், நான் அவர் சம்பாதிச்சதை விட என்னோட சொந்த காலில் நின்று நான் சம்பாதிச்சு காட்டணும், சோ அவரோட நிழல்ல நான் வாழ விரும்பல அப்படின்னு நிறைய இன்டர்வியூல சூர்யா சொன்னதை நம்மளால கேட்க முடிஞ்சது. சோ சூர்யா சொன்ன இந்த விஷயத்தை வச்சு நிறைய பேர் வந்து இதை வைரல் ஆக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய விமர்சனங்களுக்கு சூர்யா ஆளானார். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே வர்றதுக்கு முன்னாடி சொல்ற ஒரே விஷயம், ஏன்னா அவங்க அப்பா ஆல்ரெடி பெரிய ஆளா இருக்காரு, அதனாலதான் அவங்க வந்து இப்படி சொல்றாங்க. இதே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கட்டுமே, அவங்களோட பையன் வந்து என் அப்பாவை நிழல வச்சு நான் வரமாட்டேன், என் அப்பா மாதிரி தான் நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன் தான் எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளுமே சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஹீரோக்களோட பையன் தான் வந்துட்டு எல்லாமே இருக்குன்ற அந்த ஒரு திமிர்ல இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து உண்மையில இப்ப அவருக்கு சான்ஸ் கிடைச்சது எப்படி, விஜய் சேதுபதி பையன் அப்படின்றதுனால தான் அவருக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்கு. ஆனா அவர் அதை வந்துட்டு பெரிய இதுவா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சூர்யா விஜய் சேதுபதியை கலாய்ச்சி பேசியிருந்தாங்க. இது இல்லாம அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு நாளைக்கு செலவுக்கு பாக்கெட் மணியா வெறும் 500 ரூபாய் தான் கொடுக்குறாரு, அது எனக்கு பத்தல, ஸோ நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் சினிமால நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா அவர் சொல்லியிருப்பாரு. இந்த விஷயமே பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு, ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு நாளுக்கு 5 ரூபாய் கூட பாக்கெட் மணியா கிடைக்க மாட்டுது, அவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளுக்கு 500 ரூபாய் கொடுக்கறது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கா? இருக்க வீட்டு பசங்களாம் எப்படி பேசுறாங்க பாருங்க, எப்படி இருக்காங்க பாருங்க பணக்கார வீட்டு பசங்கள்லாம், இதெல்லாம் நம்மளோட காசு தானே, நம்ம தியேட்டர்ல போய் கொடுத்து படம் பார்க்கறதுனால அவங்க அப்பா இவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, அதை வச்சுதானே பசங்கள்லாம் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பொதுமக்கள் பேசுறதையும் நம்மளால வந்து கேட்க முடிஞ்சது. இதுல வந்து மக்கள் கருத்து கணிப்பின்னு கூட நிறைய பேர் நடத்தினாங்க, நிறைய பேர் பேசினாங்க. சோ அதுல எல்லாருமே விஜய் சேதுபதியோட பையனை பத்தி நெகட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க பேசின அந்த நெகட்டிவ்னஸ் எல்லாமே அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பாசிட்டிவா மாறுதா? சூர்யா விஜய் சேதுபதியை இந்த சினிமா உலகத்துல ஒரு ஹீரோவா அங்கீகரிப்பாங்களா மக்கள், ஆடியன்ஸ்? அதாவது விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவரோட பேரை சொல்லும் போதே அவ்வளோ கைத்தட்டல் வரும், அவ்வளோ அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோவா இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. அவருமே கிட்டத்தட்ட சினிமாவில் வந்து 10 வருஷங்களா இருக்கிற இடமே தெரியாம இருந்திருக்காரு. சினிமால ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அதுல முதல் 10 வருஷம் வந்து அவர் இருந்ததே தெரியல. ஆனா அவர் சினிமால இருந்திருக்காரு, படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய அளவுல வெளியே தெரியல. திடீர்னு ஒரு நல்ல நேரம், ஒரு நல்ல கதை அவருக்கு செட் ஆகி அவரோட கடின உழைப்பு, அந்த விடாமுயற்சி, இது எல்லாமே சேர்ந்து அவரை இன்னைக்கு உச்சத்துல கொண்டு வந்துருச்சு. ஆனா அவங்களோட பசங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது, இவ்வளவுலாம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதே இல்லை. சோ விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா விஜய் சேதுபதி அப்படிங்கறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி தான். சோ அதை வச்சுதான் அவங்க மத்த
எல்லா விஷயத்தையுமே மூவ் பண்றாங்க. ஆனா அதை அவங்க மறந்துட்டு நான் சொந்த கால்ல தான் வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா விஜய் சேதுபதி நடிச்ச பீனிக்ஸ் படம் ஜூன் 4 ரிலீஸ் ஆக போது. அந்த படம் வந்து மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, எந்த அளவுக்கு வரவேற்பு பெறப்போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு விஜய் சேதுபதியை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவரோட பையன் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், உண்மையான சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டே பை டே அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.